வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 16/1/2026 தை மாதம் 2ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய பலன்களை பார்ப்போம். இன்று அற்புதமான மாட்டுப்பொங்கல் திருநாள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களால் முடிந்த மாடுகளுக்கு உதவி செய்வதற்குண்டான தீவனங்களை வாங்கி கொடுப்பதோ அல்லது அவற்றுக்கு இருக்கக்கூடிய ஷெட்டுகளுக்கு உங்களால் முடிந்த கைங்கரியம் செய்வதோ சிறந்த பலனை வாழ்க்கை முழுவதும் தரும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள். பெற்றோர் பெரியோருடன் வெளியிடத்தில் புதிய அறிமுகத்தில் கோபதாபங்கள் இல்லாமல் இருப்பதும், பயணங்கள் சிறிது நிதானத்துடன் இருப்பதும், எந்த ஒரு ஃபோன் வந்தாலும் பொறுமையாக இதற்கு பதிலளிப்பதும் அனுகூலமான சூழ்நிலையை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபராசிக்காரர்கள். உத்தியோகத்திலும் வியாபாரத்திலும் சிறிது சடங்கல்கள் காணப்படும். நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொள்வது யோக பலத்தை ஏற்படுத்தி தரும். முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது. வியாபாரத்தில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் டக்கென்று வாடிக்கையாளர்களுடன் கோபதாபமாக இல்லாமல் இருப்பது ஏற்றத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா முன்னேற்றமும் பெரிய சந்தோஷத்தையும் பெரிய அனுகூலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். கணவனாக இருந்தால் மனைவியிடமும், மனைவியாக இருந்தால் கணவனிடமும் சமாதானம் செய்து கொண்டு செல்வது நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். பணம், உத்தியோகம், தொழில், வியாபாரம், பழக்க வழக்கங்கள், பயணங்கள் எல்லாம் ஏற்றத்தையே காட்டும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகராசிக்காரர்கள். தைரியத்துடன் முன்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டம். பழைய கடன்கள் பைசலாகக்கூடிய அற்புதமான அமைப்பு. யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள். உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய நல்ல காலகட்டம். எடுத்த காரியத்தில் ஜெயம், நம்பிக்கை ஏற்படக்கூடிய புது பொறுப்புகள் ஆனந்தத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவதும், உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவு நன்மைகளை ஏற்படுத்துவதும், தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவதும், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மையடைவதும், பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் கோபதாபங்கள் இல்லாமல் இருப்பதும், பிள்ளைகளுடன் மனமிட்டு பேசுவது நன்மை ஏற்படுத்தி தரும். உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய அற்புதம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். தொழில் நிமித்தமாக யோகமும் அனுகூலமும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள். தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கல்கள், பணத்தாங்கல்கள் தீர்வதற்குண்டான அமைப்பு. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் மனமிட்டு பேசுவது ஏற்றம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள். புதிய அறிமுகத்தில் அனுகூலமும் சந்தோஷமும் ஏற்படும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடக்கூடிய காலகட்டம். தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கல்கள், பணத்தாங்கல்கள் தீரக்கூடிய அமைப்பு. வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் கண்டிப்பாக நிவர்த்தி ஏற்படுவது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும்
ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் வார்த்தைகள் விஷயத்தில் மௌனமாக இருப்பதும், வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டாமல் இருப்பதும், தைரியத்துடன் பொறுமையாக கையாளக்கூடிய விருச்சிகத்திற்கு ஒன்றன் பின் ஒன்றாக எல்லா விதமான வெற்றிகளும் ஏற்படுவது, டக்கு டக்கென்ற அனுகூலங்கள் காணப்படுவது ஆச்சரியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நபர்களை சந்திப்பதும், அவர்கள் மூலியமாக நல்ல செய்திகளை பெறுவதும், பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றங்கள் பெறுவதும், வண்டி வாகனத்தில் அனுகூலங்கள் காணப்படுவதும், தொலைதூர செய்திகள் நன்மைகள் ஏற்படுவதும், விடுபட்ட தெய்வ வழிபாடுகளை நிவர்த்தி ஏற்படுவதும், பேரானந்தமும் சந்தோஷமும் ஒன்று சேர கிடைப்பதும், யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது. சுபவிரய பிராப்தம் ஏற்படுகிறது. வரவுக்கு மீறிய செலவுகள் காணப்படுகிறது. அது சந்தோஷ செலவுகளாக காணப்படுகிறது. எடுத்த காரியத்தில் ஜெயம் நம்பிக்கை ஏற்படுகிறது. இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது, கண்டிப்பாக யாருக்கும் உத்தரவு கொடுப்பது, ஜவாப் கொடுப்பது, ஜாமீன் கொடுப்பதை மட்டும் வைத்து கொள்ளாமல் இருப்பது ஏற்றத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட லாபமும் சந்தோஷமும் அனுகூலமும் காணப்படும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் தீரும். தொழிலில் உத்தரவாதத்தை பெறுவீர்கள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடக்கூடிய நல்ல காலகட்டமாக காணப்படும். அசையாமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீன ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எடுக்கக்கூடிய முடிவுகளெல்லாம் பெரிய சந்தோஷத்தை தரும். பணவரவில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல்கள் தீர்வது ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது பேரானந்தம். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.